ஜெபம் தொலைக்காட்சி நேயர்களே, தற்பொழுது ஒரு முக்கியமான காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து கேரளாவுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு வானிலை மையம் ஒரு பெரிய எச்சரிப்பை அறிவித்திருக்கிறது. அதாவது 8 மாவட்டங்களில் மிக கனமழை பொழியும் என்று சொல்லி. ஏற்கனவே எல்லா பக்கங்களிலும் மக்கள் தண்ணீரிலே தத்தளித்து கொண்டிருக்கிற சூழல் இருக்கிறது. ஜெபிக்கிறவர்களாக நீங்களும் நானும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். நம்முடைய ஜெபத்தின் தொடர்ச்சியாக 2 நாட்களுக்கு முன்பாக நம்ம ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியிலே கேட்டிருந்தோம். ஒரு பட்டணம் அழிவில் இருக்கும்போது எந்த முறையான ஜெபங்களை கையாளும் போது அந்த பட்டணத்தை நாம் மீட்க முடியும் என்று கேட்டிருந்தோம். அதுக்கு 3 விதமான கேள்விகளை நாம் கொடுத்திருந்தோம். அதாவது உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது, பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டியது, தேசத்து மக்கள் மனம் திரும்ப ஜெபிக்க வேண்டியது. இப்படி 3 விஷயங்களை மக்கள் முன்பாக நாம் வைத்திருந்தோம். அப்படி வைத்திருக்கும் போது மக்கள் அநேகர் என்ன விஷயங்களை ஆதரித்திருந்தாங்க அப்படின்னா, தேசத்து மக்கள் மனம் திரும்ப நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. இந்த ஜெபத்தை தான் இப்பொழுது நாம் செய்ய போகிறோம். இந்த 8 மாவட்டங்கள் மாத்திரமல்ல, இந்த கேரளா முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பு, அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஏதாவது ஒரு பாவத்தின் அடையாளத்தை மையப்படுத்தி இருந்தாங்கன்னா, அவங்கள பாவங்களை ஏதாவது ஒன்று சூழ்ந்து இருக்குமானால், இது போன்ற பிரச்சனையினால வெள்ளப்பெருக்கினால மக்கள் உயிரிழகிற அந்த சூழல் ஏற்படுகிறது உண்மையானால் நாம ஜெபிக்கிறதுல தப்பே கிடையாது. நிச்சயமாகவே தேசத்து மக்கள் எல்லா விதமான பாவ கிரியைகளிலிருந்தும் விலகும்படியான சூழல் அங்கு வர வேண்டும். ஏன்னா எல்லா தேசத்திலையும் எல்லா பட்டணத்தையும் பாவம் ஒன்று சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி மிகுதியாகும் போது இது போன்ற பிரச்சனைகள் வரும். வேதாகத்தில் நாம பார்த்துருக்கிறோம். வாங்க இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கேரளா மக்கள் உங்க பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, எல்லா திசைகளிலும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, மேற்புறம், கீழ்ப்புறம் எல்லாவற்றிலும் தேவனுடைய வல்லமையான பாதுகாப்பு அந்த மக்கள் மத்தியில் இறங்கும்படியாக உங்க பார்த்து நாங்கள் பிடிக்கிறோம். தகப்பனே, அந்த பட்டணத்தை ஆசீர்வதிப்பீராக. இனி 8 மாவட்டங்கள்ல மிக மிக கடுமையான மழை பெய்யும் அப்படின்னு வானிலை எச்சரித்திருக்கிற சூழல்ல எங்களுடைய ஜெபத்தை நாங்கள் அதிகப்படுத்துகிறோம். இந்த பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மக்கள்கள் செய்கிற பாவத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குமானால் அவர்களை தப்புவித்து விலக்கி அந்த மக்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்க பார்த்து நாங்கள் பிடிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.